Hey traders, welcome all. Krishna here. ஸோ டிசம்பர் 2 கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,000ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா, அதே மாதிரி 24,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் தான் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வியூவாக இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் நானுமே ட்ரேட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 தீபக் நைட்ரேட் வந்து பீரிஷாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட் சைட் ட்ரேட் எடுக்கலாம். நானுமே பர்சனலாக இந்த ட்ரேட் எடுக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும் கம்மிங் டேஸில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டிசம்பர் 2 என்ன சொல்லியிருந்தேன்னா, நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டியுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுச்சு. டிசம்பர் 2லேயுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுச்சு. அதே சமயம் எஸ்டர்டேயுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ கண்டினியூவாக நீங்கள் இந்த லெவலெல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ட்ரேட் நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் டெலிகிராம் சேனலில். அண்ட் தீபக் நைட்ரேட்டையுமே எஸ்டர்டே வர நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். எஸ்டர்டே தான் அதில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நல்லாவே அந்த ஸ்டாக் ஃபெல்லாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் சரி, டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருந்தீங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரேடெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு தான். ப்ளஸ் அடிஷ்னலாக நான் கொடுக்குற கால்ஸ்லேருந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நான் ஹாப்பி தான். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதிகப்படியான ரிஸ்க் பிளைண்டாக எடுத்துடக்கூடாது. அதை எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நிஃப்டி வந்துட்டு ஒரு ஜோனில் இருக்கும்போது அங்கேருந்து நம்ம புதுசாக பை பண்ணக்கூடாது. அங்கேருந்து நிஃப்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியுமே கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நோ நியூ லாங் ஹியர்னு சொல்லியிருந்தேன் 10.22K. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ லுக் ஃபார் அ ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிஃப்டி நல்லாவே டவுன் ஆச்சு. அதே மாதிரி டாக்டர் ரெட்டியோட ஸ்டாக்கையுமே நம்ம அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம். அதுவுமே பீரிஷாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஸ்டாக்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் எதுனாலும் இருக்கட்டும், ஜஸ்ட் ஒன் டே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஆன் டெய்லி பேசிஸில் கண்டினியூவாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டாக் எப்போ வந்து உங்களோட செட்டப்புக்கு என்ட்ரி கொடுக்குங்கிறது தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இந்த டாக்டர் ரெட்டியுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. அதாவது பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சிலே போயிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, தீபக் நைட்ரேட்டை எப்படி நான் வந்து ஃபில்டர் பண்ணேன், எப்படி அதில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அது பீரி செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையுமே அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்மிங் டேஸில் எப்படி போகலாம், ஸோ லாஸ்ட்டு 2 டேஸாக எந்த மாதிரிலாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக இந்த ஜோன்லாம் நம்ம எப்போ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜோன் நம்ம ட்ராப் பண்ணோம். இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியான்னு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. எகெயின் வந்தாலுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அப்படி கொடுக்கும்போதே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ஜோன் வந்து இம்பார்ட்டண்ட்டான லெவல்னு. பட் இதுக்குள்ளே தான் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த 24,000ங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியான்னு. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே என்ன இருக்குன்னு நல்லா பாருங்கள். எக்ஸாக்ட்லி இந்த 24,000 லெவலில் இருந்து நல்லாவே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிளியராக எஸ்டர்டே வந்து இந்த லெவலையுமே, அதாவது இந்த 24,300 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுமே கிளியராக பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இது எல்லாருமே 5 மினிட் டைமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ அதையுமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸாக்ட்லி நிஃப்டி எங்கே இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மேபி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,800 வரை போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 மினிட்ல நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 24,000 லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கன்சாலிடேட் ஆகி ஆஃப்டர்நூன் ஹவர்ஸில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப் சைடில்.
ஸோ கிளியராக நமக்கு தெரிஞ்சிருச்சு நிஃப்டி வந்து லோவர் ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது, நல்லாவே சப்போர்ட் எடுக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டர்டே கேப் அப் ஆகிட்டு செல் ஆஃப் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கேண்டில்லையே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் அப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கேண்டிலே செல் ஆஃப் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சப்போர்ட் ஏரியாவில் எப்படி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ 24,300 நல்லாவே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த இடத்துல பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எகெயின் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அண்ட் டே ஹையையுமே பிரேக் பண்ணி ஹோல்டு பண்ணிடுச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ட்ரெண்ட் வந்து மேலே தான் போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த லெவலெல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எகெயின் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. பட் லோவர் ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆனாலுமே இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு 1 வீக் பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நிஃப்டி வந்து கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நியூ டிமாண்ட் க்ரியேட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிமாண்டுமே க்ரியேட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவே கன்சோலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே தான் நான் சொல்லியிருந்தேன், எக்ஸாக்ட்லி இந்த லெவல்லே நான் சொல்லிட்டேன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது சான்சஸ் குறவு, நம்ம இங்கேருந்து ஷார்ட் சைடு தான் எடுக்கலான்னு. ஸோ அதனால தான் நானுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் நமக்கு ஷார்ட் சைடு தான் அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்டு இருக்குன்னு. ஸோ மேபி இந்த லெவல்லாம் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. பாருங்கள் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்லேயே நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நிஃப்டி டிராஸ்டிக்காக டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 540 380 வரை போயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் செட்டப் பண்ணிக்கிறணும். உங்களோட ட்ரேடிங் செட்டப் கிளியராக இருக்கணும். உங்களுக்கு என்ட்ரி கிடச்சி நல்ல கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம். தெரிஞ்ச விஷயத்த பண்ணணும், அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தீபக் நைட்ரேட் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, தீபக் நைட்ரேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் ஹை ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த 2 லெவலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி அன்றைக்கி போச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் நல்லா பாருங்கள் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கு. எகெயின் அங்கேருந்து ஒரு புல் பேக், எகெயின் லோ, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ லோவர் ஹை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் பாருங்கள் இந்த இடத்துல லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் என்ன இருக்குன்னா லோவர் ஹை ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. இந்த ஹையை வந்து இந்த ஜோன் மேலே போய் பிரேக் அவுட் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லோவர் ஹை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த லோவை கட் பண்ணி எகெயின் லோவர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ எகெயின் என்ன ஆயிடுச்சு இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுமே டச் பண்ணிடுச்சு. எகெயின் ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷன். ஸோ கிளியராக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு தீபக் நைட்ரேட் வந்து கீழே தான் போகுதுன்னு. ஸோ பிளைண்டாக நம்ம அப்படியே ஷார்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இனிமேல் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம நிறையா கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் தீபக் நைட்ரேட் வந்து புல்லிஷாக போயிட்டு இருக்கும்போது தான் கீழே போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் மல்டிபிள் டைம் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதை நல்லா இன்டர்பிரேட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும் புல்லிஷாக போயிட்டு இருக்கும்போது. ஏன்னா பீரிஷாக நமக்கு சிக்னல் கொடுத்துருச்சுன்னா ஒரு 50% நீங்கள் மேலே போகும்போது கன்ஃபார்ம் பண்ணுறதை காட்டிலும் பீரிஸாக உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 80% உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நல்லாவே செல் ஆஃப் ஆயிடுச்சு. நான் தெளிவாக ஸ்டாப் லாஸ்மே மென்ஷன் பண்ணியிருந்தேன் 2780 அந்த லெவலை டச் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 150
160 பாயிண்ட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் சேனலில் டெலிகிராமில் இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை கிளியராக பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்கோட டெய்லி கேண்டில். ஸோ நல்லா பாருங்கள், நிறையா தடவை நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை போகும்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த கேண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நல்ல ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. பட் இந்த லெவலை ஹோல்டு பண்ணிச்சு. இதையுமே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்டர்டே வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குன்னு. ஸோ இந்த லெவலெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எகெயின் ஈஸியான ட்ரேட் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லெவலை லாங்கர் டைம் கன்சாலிடேட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். ஸோ கிளியராக என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு பேங்க் நிஃப்டி சான்சஸ் அதிகம்னு. கிட்டத்தட்ட இந்த ஜோனில் இருக்கும்போது பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 2000 4000 பாயிண்ட்லாம் சிம்பிளாக 2 நாள் 3 நாளில் போயிடும்னு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா எகெயின் ஒரு 1000 பாயிண்ட் தான் ஃபாரவேல இருக்குது. ஸோ இந்த 1000 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக பாசிபிள். பட் பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படினாலும் மூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும், அஸ் இன்ட்ராடே பிளேயராக லெவலுக்கு வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரி கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்மிங் டேஸில் பேங்க் நிஃப்டி எப்படி போகுதுன்னு. ஓகே, நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.